ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கடல் ரசா நாட் 7. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்கடலில் வலை வச்சுட்டு இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருந்தோம் மக்களே. அதோட சரி அப்படின்னு புரோட்டா போடலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்களே. பார்த்துக்குங்க, ஆழ்கடலில் இந்த மாதிரி புரோட்டாலாம் போட்டு அடிக்கடி சாப்பிடுவோம். ஆமாம், இந்த மீனுக்கு பேர் வந்து பூங்குழல். இதைத்தான் நம்ம வெட்டி இப்போ கிரேவி வைக்க போகிறோம். ஆமாம், கறியெலாம் கிடைக்காது எங்களுக்கு கடல் மேலே, அதனால் மீன் கிரேவி தான், அவ்வளோதும். பார்த்துக்கிடுங்க. இந்த மீனை இப்படி தான் வெட்டணும். ஆமாம், நல்லா அழகாக பீஸ் போடுவோம். இந்த மீனை இப்படி பீஸ் போட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா பொரித்து வச்சுக்கிடுவோம். பார்த்துங்க, அரை வேக்காடாகவே பொரித்து வச்சுக்கிடுவோம். ஃபுல்லுமே பொரிக்க மாட்டோம் மக்களே, அரை வேக்காடாக பொரிப்போம். ஆமாம், ஃபுல்லாக பொரித்தோம்னா ஒரு மாதிரி மொறுன்னு ஆயிரும். அதனால் அரை வேக்காடாக பொரித்து ரெடியாக வச்சுக்கிடுவோம். பார்த்துங்க, இவர் தான் புரோட்டா மாஸ்டர். புரோட்டாவுக்கு மாவு பிணைஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. ஆமாம், புரோட்டா அடிக்கிறதுல வேறு லெவல் மாஸ்டர் இவர். ஆமாம், நம்ம சமையல் பண்ணுறதுல பெஸ்ட் மாஸ்டர். ஆமாம், பெரிய மாஸ்டர். பார்த்துங்க, இதான் எங்களுடைய சமையலறை. மீன் உள்ளே வெந்துக்கிட்டு இருக்கு மக்களே. ஆமாம், பார்த்துங்க மக்களே, இஞ்சி வெள்ளைப்பூட அரைச்சி வச்சுக்கணும். ஆமாம், இஞ்சி வெள்ளைப்பூட இப்படி தான் மக்களே அரைச்சி ஃபஸ்ட் ரெடியாக வச்சுக்கிடணும். மறுபடியும் தேங்காய். ஆமாம், இந்த பட்டை கிராம்பு இந்த பாக்கெட்டில் ஒரு 2 அந்த தேங்காயில் தட்டிட வேண்டியதான். ஆமாம், பார்த்துக்கிடுங்க. தட்டிட்டு அந்தாக்குள்ள மிக்சியில் வச்சுக்கிட்டு ஒரு சாம்பிட வேண்டியதான். சம்முன்னு இருக்கும். இப்போ அரைப்போம் பாருங்கள் எப்படி அரைச்சி வச்சுருக்கோம். மீன் எல்லாம் பொரித்து ரெடி ஆகிட்டு இங்கே வெங்காயம் இதெல்லாம் வெட்டுறாங்க. தேங்காய் வெங்காயம்லாம் அரைச்சாச்சு, பட்டை கிராமெலாம் அரைச்சாச்சு, இஞ்சி வெள்ளைப்பூடு. ஆமாம், வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கரன்னு வெட்டி ரெடி பண்ணிடுவாங்க. ஆமாம், நம்ம சமையல் பண்ணால் நமக்கு 3 அப்ரெண்டிஸ் ஹெல்ப்பராக இருப்பாங்க. ஆமாம், 24 hours லைனில் இருப்போம் நாங்கள். பார்த்துக்கிடுங்க, வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கு. என்ன ஊட டிரைவர் ஓடி வந்து பேசுவார். ஆமாம், அதனால் இப்போ அவரையும் எடுத்து வச்சுருக்கேன், கவலைப்படாதீங்க. ஆமாம், இந்த வீடியோ யாராவது பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கமெண்டை போட்டு விடுங்க டிரைவருக்கு. பார்த்துங்க, அடுத்து தக்காளி உள்ள கொட்டி கிண்ட வேண்டியதான். ஆமாம், வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அப்புறம் இந்த இலை இருக்குல்ல, அந்த இதில் கொஞ்சம் ஒரு பாக்கெட்டு உள்ளே போட்டு அந்த கசகசா பட்டை இதெல்லாம் போட்டு சம்முன்னு கிண்ட வேண்டியது. அடுத்து இந்த இஞ்சி வெள்ளைப்பூட உள்ளே தட்ட வேண்டியது. ஆமாம், தேங்காய் இதுவில் அரைச்சி வச்சதை உள்ளே ஊற்றி அதை வச்சு ஒரு 5 நிமிஷம் கிண்டணும். அதுக்கப்புறம் அந்த மட்டன் பொடி. ஆமாம், மகாராஜா மட்டன் பொடி, சக்தி மட்டன் பொடி. அதில் இந்த சக்தி மட்டன் பொடி ஒரு 2-3 பாக்கெட்டை தட்டிட வேண்டியதான். நல்லா தட்டிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் சட்டியில் பிடிக்கிற மாதிரி கிண்டணும் மக்களே. அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றணும் நல்லா. ஆமாம், ஒரு 5-6 சக்கு ஊற்றிட வேண்டியதான். இல்லைன்னா நம்ம போட்டில் இருக்கிற ஆட்களுக்கு பத்தாது. ஆடு மாடு கழனி தண்ணிக்குள்ள விழுந்த மாதிரி தான். பார்த்துங்க, இந்த பொரிச்ச மீனை 5-6 போட்டு மிக்சியில் அடிப்போம். அடித்து உள்ளே தட்டிடுவோம். வாங்க போய் பார்ப்போம். அது எங்கள் கம்பெனி போட்டு பெறத்த ஓடி வந்துக்கிட்டு இருக்கு.
பார்த்துங்க கிரேவி ரெடியாக இருக்குது. நம்ம இது மிக்சியில் அரைச்ச அந்த மீன் உள்ளதையும் தட்டிட்டு ஒரு 2 கிண்டு, இங்கிட்ட ஒரு கிண்டு அங்கிட்ட ஒரு கிண்டு, இங்கிட்ட ஒரு பரட்டு அங்கிட்ட ஒரு பரட்டு. அடுத்து இந்த மீனை தூக்கி உள்ளே தட்டிட வேண்டியதான். இந்த பொரிச்ச மீன் அவ்வளோத்தையும் உள்ள பாதி தட்டிட்டு பாதியை வச்சிட வேண்டியதான். நிறையா இருக்குது. ஆமாம், நல்லா ரெடி ஆகிட்டு நம்ம பார்த்துக்கிடுங்க. மசாலா எல்லாம் காஞ்சிட்டு சம்முன் ரெடி ஆகிட்டு அடிச்சாரு பாருங்க பரோட்டாவை. பார்த்துங்க கல்லில் போட்டு போட்டு சாம்பிட வேண்டிதான். அவங்க அடிக்க கல்லில் போட்டு போட்டு எடுத்துக்கிட்டே இருப்போம். நாங்கள் தோசை கல்லுலாம் வச்சுருக்கோம் தெரியுமாண்ணே. இது வந்து சைனா பரோட்டா, அதனால் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்குங்க. இப்போ தரவு குளத்து பரோட்டா அடிப்பாப்புல அடிச்சு அம்மன் அடிக்கிறா. ஆமாம், இவர் ஒரு பெரிய மாஸ்டர். ஆமாம், நம்ம மலேசியா சிங்கப்பூர் அங்கெல்லாம் போய் பரோட்டா போட்டு அழுத்து அவளை வேறையும் கொன்னுட்டு இப்போ தரவு குளத்தில் வந்து பரோட்டா போடுறாரு மக்களே. ஆமாம், அங்கே பாதி வேற கொன்னுட்டார், மீதி ஆள் எங்களை கொள்றதுக்கு இங்கே வந்து பரோட்டா போடுறாரு பார்த்துங்க. பரோட்டா கடை எந்த கடையில் போய் இந்த பரோட்டா சாப்பிட்டாலும் பரோட்டா தோத்துரும் மக்களே. அப்போல்லாம் நைஸாக சூப்பராக இருக்கும். வேற லெவல். பார்த்துங்க, உள்ள கல்லில் போட்டு போட்டு எடுக்கிறது தான் நம்ம வேலை. ஒரு கல்லுக்கு 4 பரோட்டா. கை தான். ஆமாம், அங்கே கரண்டிலாம் கிடையாது, கை தான். கையிலையே எடுத்து எடுத்து அந்த ஆகில் வச்சு அட்டிக்கிறது தான். சக்குன்னு வெளியே பாருங்கள், நிறைய பாருங்கள். நம்ம பரோட்டா அட்டியில் அங்கே ஒரு எடுத்தாச்சு பாருங்கள். செக் தான் நம்ம பரோட்டா அட்டி. அதாவது அப்படியே வாங்கி சட்டிக்கில் வச்சுருவாங்க. நம்ம அடுத்த ரவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். பார்த்துங்க மக்களே, நிலவு கிளம்புது வளர் பிறை. ஆமாம், நிலவு கிளம்புது, பெற தெரியுது பார்த்துக்கிடுங்க. இது நம்ம கம்பெனி போட்டு பெறத்தை ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டுவிடுங்க மக்களே. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த பரோட்டா எப்படி இருந்துச்சின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆமாம், அடுத்த வீடியோ வரும், பார்ப்போம். பார்த்துங்க, அடித்து பரோட்டா வெளியே கொடுத்து சட்டியை நிறச்சிடணும் அன்றைக்கி வச்சுருக்கோம். ஆனால் போட தின்னுக்கிட்டே இருக்காங்க எல்லோரும். ஆமாம், பார்த்துங்க ஊற்றி எப்படி ஜம்முன்னு வச்சுருக்கோம். சாப்பிடுவாங்க. ஓகே பாய். எல்லாருமே சாப்பிடுவாங்க எங்கள் பரோட்டாவை பார்த்துங்க. பரோட்டா ஜப்பான் சைனீஸில் அவ்வளோ கடையும் தோற்றுறோம் இந்த பரோட்டாவை பார்த்தா.